வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் ட்ரிபிள் ஷாட் நிகழ்ச்சியினூடாக வாரந்தோறும் பல சுவாரஸ்யமான பொது தகவல்களை வழங்குவதற்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் பிஜே துஷா. நிகழ்வின் வரிசையில் முதலாவதாக வித்தியாசமான முயற்சியில் தெருநாய்களுக்கு உணவு வழங்கும் ஏடிஎம் இயந்திரம். ஏடிஎம் இயந்திரம் என்பது பொதுவாகவே மக்கள் எல்லோரும் பணம் எடுப்பதற்கு தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கு ஒரு வித்தியாசமான முறையில் நாய்களுக்கு உணவு வழங்குவதற்காக பயன்படுத்துகின்றார்கள். ஏடிஎம் இயந்திரம், அதாவது நாய்களுக்கான உணவு வழங்கும் இயந்திரம் தற்போது வைரலாகி வருகின்றது. நாய்களுக்கு உணவு வழங்குவதற்கு ஏடிஎம் இயந்திரமா என்று தானே சிந்திக்கின்றீர்கள். எதிலும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தானே வேண்டும். அதற்காகத்தான் இந்த முயற்சி. துருக்கியின் இஸ்தான்புல் நகரத்தில் பல இடங்களிலும் இந்த இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த இயந்திரங்களில் பிளாஸ்டிக் போத்தல்களை போட்டால் அடுத்த பக்கத்தில் இருந்து நாய்களுக்கான உணவு மற்றும் நீர் ஆகியன விநியோகிக்கப்படுகின்றது. இதன் மூலம் சுற்றாடலில் உள்ள கழிவுகளும் குறைவடைவதோடு நாய்களும் பசி இல்லாமல் உண்ணும். விலங்குகள் நல ஆர்வலரான என்ஜின் கிர்கின் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளார். இருந்த போதிலும் இதற்கு பலரும் தற்போது வரவேற்பை அளித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக, நீங்கள் அதிகளவான நொறுக்கு தீன் சாப்பிடுகின்றீர்களா? அவ்வாறென்றால் உங்களுக்கு தான் முடி உதிர்வு ஏற்படுகின்றதா? காரணம் என்ன? ஆய்வுகளில் வெளிவந்த தகவல்கள். வயது ஏற ஏற உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடையும். அதனால் முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படுவதும் இயல்புதான். ஆனால் தற்சமயம் இளம் வயதிலேயே பெண்களுக்கு முடி உதிர்வு என்பது அதிகளவானோரிடம் ஏற்படும் ஒரு பிரச்சனையாகவும் காணப்படுகின்றது. அதிலும் 36 வயது முதல் 40 வயது வரை உள்ள பெண்களின் 51% இந்த முடி உதிர்தல் பிரச்சனையை சந்திக்கின்றார்கள். இதற்கு மிக முக்கிய காரணமான மன அழுத்தம், பதற்றம் போன்றனவையே. வீடு மற்றும் அலுவலகங்களில் ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக முடி உதிர்தல் பிரச்சனை அதிகரிக்கின்றது. அது மட்டுமன்றி இரத்தச்சோகை, தலையில் ஏற்படும் பொடுகு தொல்லை, ஹோர்மோன் ஏற்ற இறக்கங்கள், ஊட்டச்சத்து குறைபாடு, அதிகளவான நொறுக்கு தீனுகள் உண்ணுதல், புகைப்பழக்கம், மது பழக்கம் ஆகியவையும் முடி உதிர்வுக்கு காரணங்களுள் ஒன்றாகும். முடி உதிர்வை தடுக்க உணவு கட்டுப்பாடு மற்றும் யோகா, இசை போன்றனவும் உதவும். நமது வாழ்க்கை முறையை மாற்றியமைத்தாலே முடி உதிர்வு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ட்ரிபிள் ஷாட்டின் சினிமா பகுதியில் அடுத்தடுத்து ஒரே நாளில் வெளியாகும் 4 தமிழ் திரைப்படங்கள் உச்சகட்டத்தில் ரசிகர்களும் எதிர்பார்த்துள்ளனர். தமிழ் சினிமாவில் ஒரே நாளில் முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாக உள்ளது. ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் அதே நாளில் டாப் ஸ்டார் பிரசாந்த் ஹீரோவாக நடித்துள்ள அந்தகன் திரைப்படமும் வெளியாகின்றது. கடந்த வாரம்தான் இதற்கான அறிவிப்பும் வெளிவந்தது. அது மட்டுமன்றி கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியாக உள்ள ரகு தாத்தா திரைப்படமும் ஆகஸ்ட் 15 அன்று வெளியாகும் என அறிவித்துள்ளனர். இதுவரை 3 நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அருள்நிதி நடிப்பில் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் உருவாகியுள்ள டிமாண்டி காலனி திரைப்படமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகின்றது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கலான், அந்தகன் மற்றும் ரகு தாத்தா, டிமாண்டி காலனி என 4 திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாக உள்ளது. இது ரசிகர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பையும் பெற்றுள்ளதுடன் அதிகளவான ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஒரு ட்ரிபிள் ஷாட் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பொது தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் பிஜே துஷா. வெற்றி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் ட்ரிபிள் ஷாட் நிகழ்ச்சியினூடாக வாரந்தோறும் பல சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தொகுப்புகளை வழங்குவதற்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் விஜே துஷா. வளர்ந்து வரும் நவநாகரிக உலகில் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்பது அனைவரின் கவனத்தையும் பெரிதும் ஈர்த்துள்ள விடயமாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் ரொபோட்டிக்ஸ் துறையானது பரந்தளவில் பல்வேறு நுட்பங்களின் அடிப்படையில் நடைமுறையில் உள்ளது. என்னடா ஒரே விஞ்ஞானம் ரொபோட்டிக்ஸ்னு சொல்லிட்டே இருக்குன்னு இன்னும் மேட்டருக்கு வரலைன்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க.
உணவகத்தில் ரோபோவாக மாறிய பணிப்பெண், வைரலாகும் வீடியோ, பெரிதும் வியக்க வைக்கும் காட்சிகள். சீனாவில் உள்ள உணவகம் ஒன்றில் ரோபோ போன்று ஒரு பணிப்பெண் உணவு பரிமாறும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பயனர்களை கவர்ந்துள்ளது. பார்ப்பதற்கு உண்மையான ரோபோ பரிமாறுவது போன்று வாடிக்கையாளர்கள் கருதும் வகையில் அந்த பெண்ணின் அசைவுகள் யாவும் அவ்வளவு துல்லியமாக இருக்கின்றது. மேலும் குறித்த காணொளி பெரிதும் வைரலாகி வருகின்றது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பொதுவாக எல்லாருக்குமே அழகுனா யாருக்கு தான் பிடிக்காது? அழகுண்டா சரியான ஆர்வத்தில் இருக்கிறாங்க. தங்களின் சருமத்தை பளபளப்பாக்க மற்றும் மென்மையாக்க என்று பலரும் பல்வேறு வழிமுறைகளை மேற்கொண்டு வருவதுடன் பரவலான முறையில் சன்ஸ்கிரீன் மாத்திரைகளை பயன்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் சன்ஸ்கிரீன், கிரீம், பாடி ஸ்ப்ரே மற்றும் லோஷன் வடிவில் பல்வேறு வடிவங்களில் வருகின்றன. ஆனால் சன்ஸ்கிரீன் மாத்திரைகளாகவும் காணப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அது குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் உள்ளன. சன்ஸ்கிரீன் மாத்திரைகளில் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே என்பன அடங்கியுள்ளதுடன் இவை புற ஊதா கதிர்களில் இருந்து உடலை இயற்கையாக பாதுகாப்பதிலும் உதவுகின்றது. இந்த மாத்திரைகள் ஃப்ரீ ரேடிகல்ஸை நடுநிலையாக்கும் ஒட்சினேற்றங்களை உள்ளடக்கியுள்ளது. நம் சருமத்துக்கு நேரடியாக உபயோகப்படுத்தும் சன்ஸ்கிரீன் கிரீம்கள் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் கதிர்களால் சேதத்தை ஏற்படுத்தவும் தடுக்கவும் வெளிப்புறமாக வேலை செய்யும். ஆனால் சன்ஸ்கிரீன் மாத்திரைகள் உட்புற சேதத்தை தடுக்கின்றன. அது மட்டுமன்றி இந்த மாத்திரைகள் பொலிஃபோடியம் லாக்டோமிஸ் இருக்கின்றது. இது ஃபெர்ன் இலைகளில் இருந்து பெறப்படும் இயற்கையான சாறு. மேலும் இயற்கையான ஒட்சினேற்ற பண்புகள் மற்றும் அலர்ஜிக் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது. பீட்டா கரோட்டின், லைகோஃபின், அஸ்டாக்சண்டின், ரிவரடோல், கிரீன் டீ மற்றும் பாலிஃபினால்ஸ் ஆகியவை சன்ஸ்கிரீன் மாத்திரைகளின் உட்கூறுகளாகும். பீட்டா கரோட்டின் ஆக்சினேட்டர் அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதன் மூலம் நல்ல செல்களின் உற்பத்தியை அதிகரித்து சருமத்தை பாதுகாக்கின்றது. லைகோஃபின் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றது. அஸ்டாக்சண்டின் ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்த உதவுகின்றது. ரிவரடோல் வீக்கத்தை குறைத்து கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த பதிவாக சினிமா தகவல்களை பார்ப்போம். தற்பொழுது பெரிதும் ரசிகர்களிடையே பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது கங்குவா. கங்குவா ஆர்வத்தினை தூண்டிவிட்ட படக்குழுவினர். கங்குவா படக்குழுவினர் வெளியிட்டுள்ள மரண மாசான வீடியோ சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகின்றது. சூர்யாவின் கங்குவா மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி வருகின்றது. பல மாதங்களாக தயாரிப்பில் இருக்கும் இப்படத்தினை சிறுத்தை சிவா இயக்கியுள்ளார். கோலிவுட் வட்டாரத்தின் அடுத்த பிரம்மாண்ட ரிலீஸாக இருக்க போகும் படத்தின் வெளியீட்டுக்காக வெறித்தனமான காத்திருப்பில் இருக்கின்றனர் ரசிகர்களும். இந்த நிலையில் கங்குவா படக்குழு மிரட்டலான அப்டேட் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. கங்குவா படம் வெளியாக இன்னும் 100 நாட்கள் மாத்திரமே இருப்பதாக படக்குழுவும் அறிவித்துள்ளது. அக்டோபர் 10 கங்குவா படம் வெளியாகும் என்று போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்துள்ளது. பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ள கங்குவா படத்தின் ரிலீஸுக்காக நீண்ட காலமாகவே காத்திருப்பில் இருக்கின்ற ரசிகர்கள், அத்துடன் சூர்யா நடிப்பில் படம் வெளியாகி 2 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டதாலும் கடும் அப்செட்டில் ரசிகர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. கங்குவா அப்டேட் கேட்டு படக்குழுவினருக்கு எதிராக போஸ்டர் எல்லாம் ஒட்டி பரபரப்பை கிளப்பினார்கள் ரசிகர்கள். இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கங்குவா ரிலீஸ் தேதியை படக்குழுவினர் அறிவித்தனர். அதன்படி ஆயுத பூஜை விடுமுறை தினமான அக்டோபர் 10 கங்குவா வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் சூர்யா ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் கங்குவா படத்தை தயாரித்துள்ள ஸ்டுடியோ கிரீன் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் மாசான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சூர்யா வாளேந்தி நிற்பதை போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கங்குவா வழியாக இன்னும் 100 நாட்கள் தான் உள்ளது. அரசன் வர இருக்கிறார் என குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளது. இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றது. கங்குவாவில் சூர்யாவுக்கு வில்லனாக அனிமல் பட பிரபலம் பாபி தியோல் நடித்துள்ளார். அத்துடன் திஷா பதானி, நட்டி நடராஜ், ஜெகபதி பாபு, ஜோகி பாபு, கோவி சர்லா, ரெடின் கிங்ஸ்லி, ஆனந்த ராஜ் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்துள்ளனர். அத்துடன் சூர்யா சுமார் 10க்கும் மேற்பட்ட கெட்டப்களில் இந்த படத்தில் நடித்திருக்கின்றார். பல மொழிகளில் பிரம்மாண்டமான கங்குவாவை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது. மீண்டும் ஒரு ட்ரிபிள் ஷாட் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் விஜே துஷா.
வெற்றி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் ட்ரிபிள் ஷாட் நிகழ்ச்சியினூடாக. நிகழ்வில் முதலாவதாக, காலையில் எழுந்ததும் கண்கள் வீங்கி இருக்கின்றதா? பின்னால் இத்தனை காரணங்கள் உள்ளனவா என்று பார்ப்போம். அந்த வகையில் ஒரு சிலருக்கு காலையில் தூங்கி எழுந்தவுடன் கண்களில் ஒருவித வீக்கத்தை பார்க்கலாம். எதனால் இவ்வாறு கண்கள் வீக்கத்துடன் காணப்படுகின்றது, அவற்றை தவிர்ப்பதற்காக என்னெல்லாம் செய்யலாம் என்று இந்த பதிவில் பார்ப்போம். சரியான அளவு உறக்கமில்லாத காரணத்தினால் கண்களை சுற்றியுள்ள இரத்த நாளங்கள் விரிவடைந்து ஒரு திரவத்தை கசியவிடும். இது தோலின் கீழ் பகுதியில் உருவாகி கண்களை சுற்றி உள்ள பகுதியில் வீக்கமாக தோன்றும். இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக சரியான அளவு உறங்க வேண்டும். சில வேளைகளில் நாம் அழும்போது கண்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகளவான இரத்தோட்டம் காணப்படும். இது அப்பகுதியில் உள்ள இரத்த நாளங்களுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து அவற்றிலிருந்து கசிவு ஏற்பட்டு அது தோலுக்கடியில் வீக்கத்தையும் உருவாக்கும். அழுவதை நிறுத்தி சிறிது நேரத்தில் கண்களில் கூல் கம்ப்ரஸை பயன்படுத்துவது வீக்கத்தை குறைக்கும். மழைக்காலம் வந்துவிட்டால் சிலருக்கு அலர்ஜி ஏற்படும். இதனால் கண்களுக்கு கீழ் வீக்கம் ஏற்படலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். மது பழக்கமுடையவர்கள், காரம் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை உண்பவர்களுக்கு கண்களுக்கு நீர் தேங்குவதால் ஒரு விதமான வீக்கமும் ஏற்படும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, வானூர்தியின் ஜன்னல்கள் ஏன் வட்ட வடிவில் உள்ளது என்று தெரியுமா? நாம் எப்பொழுதும் வானூர்தியில் ஒரு தடவையாவது எமது வாழ்நாளில் பறந்து வந்திருப்போம். அந்த வகையில் வானூர்தியின் ஜன்னல்கள் ஏன் வட்ட வடிவில் அமைந்துள்ளது என்று சிந்தித்திருக்கின்றோமா? இந்த பதிவில் நோக்குவோம். நாம் வானூர்திகளில் பயணித்திருப்போம் அல்லது வானூர்திகளை பார்த்திருப்போம். அவ்வாறு பார்க்கும் பொழுது வானூர்தியில் உள்ள ஜன்னல்கள் மிகவும் சிறியதாகவும் வட்ட வடிவிலும் இருப்பதற்கான காரணம் என சிந்தித்திருப்போமா? பெரிய ஜன்னல்கள் அதிக உயரத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் சிறிய ஜன்னல்களின் ஒளியில் பட்டு கட்டுப்பாட்டுக்கு காரணமாக அமைகின்றன. உயரத்தில் பறக்கும் வானூர்திகளாவன கடுமையான அழுத்தம் மற்றும் வெப்பநிலை ஏற்ற இறக்கங்களுக்கு முகம் கொடுக்கின்றது. இத்தகைய சூழ்நிலைகளில் தாங்கும் விதமாக வானூர்தி கட்டமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக சிக்கலான முறையில் வடிவமைந்த ஜன்னல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வானூர்தி ஜன்னல்களை பெரிதாக்குவதென்பது வானூர்திக்கு பாரிய ஆபத்தையும் விளைவிக்கும். மேலும் வானூர்தியில் உள்ள சிறிய ஜன்னல்கள் பல அடுக்குகள், பூச்சிகள் மற்றும் சிறப்பு பொருட்களிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. இவை பறவைகளின் தாக்குதல்கள், குப்பைகளின் தாக்குதல்களுக்கு எதிராக மீள்தன்மை உடையவை. அது மட்டுமின்றி அதிக உயரத்திலும் வேகத்திலும் வட்ட வடிவ ஜன்னல்கள் உடையாமலும் இருக்கும். சதுர வடிவான ஜன்னல்கள் காற்றின் அழுத்தத்தை தாங்க முடியாது. இதன் காரணமாகவே வானூர்தியின் ஜன்னல்கள் வட்ட வடிவில் அமைக்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த பதிவாக, மிக நீளமான நாக்குக்கான கிண்ண சாதனை படைத்த நாய் எங்கு அமைந்துள்ளது, எவ்வாறான சுவாரஸ்யமான தகவல்கள் இவற்றில் உள்ளடங்குகின்றன என்பது பற்றி நோக்குவோம். அமெரிக்காவில் லூசியானாவை சேர்ந்த ஜோயி என பெயரிடப்பட்ட லேப்ரடர் ஜெர்மன் ஷெப்பர்ட் கலவை கொண்ட நாய் மிக நீளமான நாக்குக்காக கிண்ண சாதனை படைத்துள்ளது. இது பலரும் அறியாத ஒன்றாகவும் காணப்படுகின்றது. இந்த நாய் 12.7 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நாக்கினையும் கொண்டுள்ளது. கால்நடை மருத்துவர் ஒருவர் அந்த நாயின் நாக்கு நீளத்தை அளந்ததை தொடர்ந்து இந்த சாதனை இனங்காணப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஃபிஸ்பி என்ற நாய் நீளமான நாக்கு கொண்டதாக சாதனை பட்டியலில் இருந்தது. அதன் நாக்கு 9.49 சென்டிமீட்டர் இருந்த நிலையில் தற்போது அந்த சாதனையை ஜோயி முறியடித்துள்ளது. ஜோயி நாயின் உரிமையாளரான சாடி மற்றும் ட்ரூ வில்லியம்ஸ் ஆகியோர் இது குறித்து கருத்து வெளியிடுகையில், ஜோயி 6 வாரமாக இருக்கும்போது நாங்கள் அதனை வாங்கினோம். குட்டியாக இருக்கும்போதே ஜோயின் நாக்கு வாயிலிருந்து அடிக்கடி வெளியேறும். அது இவ்வளவு நீளமாக வளரும் என்றும் நினைத்தோம். இப்போது சாதனை படைத்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார்கள். மேலும் ஜோயி பந்துகளை எடுப்பது, அணில்களை துரத்துவது, கார் சவாரி செல்வது, கால்வாயில் நீந்துவது போன்றவற்றை விரும்புவதாகவும், ஜோயி குளிப்பதை வெறுப்பதாகவும் அதன் உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.